ஓகே. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க இப்ப தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஒரு பிசினஸ் ஓனர்ப்பா அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? அதில என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அழகான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத செக் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோல நான் நியர்லி 1 இயரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னதிலிருந்து நானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு, அதில ஜம்பின் பண்ணிட்டு 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 இயர்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கேன். நிறைய சொதப்பியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு சில ஜாப் ரோல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. என்னதான் டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருந்தாலும், எனக்கு பிடிச்ச அந்த 3 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் யூடியூபரா இருக்கேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்ட்டு மேக் பண்ணல. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஜென்யூனா பிடிச்ச ஒரு 3 ஜாப் ரோல்ஸை ரிவீல் பண்ண போறேன். இட்ஸ் ஸோ ஆசமான ஜாப் ரோல்ஸ். ஒரு சிலதெல்லாம் நீங்கள் என்னப்பா நான் வேறு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், இதை சொல்லிட்டியே அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வாங்க ஜம்ப் பண்ணுவோம். விக்ரம் படத்தில் கமல் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சில் பண்ணிடுவோம். இதெல்லாம் கட்டு. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு கடல். விதவிதமாய், வித்தியாசமாய், ரகரகமாய், பல வகையாய் எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் இருக்கும். நாம கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணுவோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குன்னு. கூகுளில் சர்ச் பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா மேனேஜர், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், எஸ்இஓ, இமெயில் மார்க்கெட்டிங், பிபிசி, கான்டென்ட் மேனேஜர், காப்பி ரைட்டர், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அப்படின்ட்டு அதோட லிஸ்ட்டு ஒரு 30 பக்கம் காட்டிகிட்டு இருக்கு. இதில் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா காப்பி ரைட்டர். என்னப்பா அப்படின்னா, எஸ் இன்னைக்கு நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னாலே எல்லாரும் வந்து எஸ்இஓ, பிபிசி, பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே எஸ்இஓ, பிபிசி மேனேஜர் இவ்வளோதான், ஒரு 4-5 ஜாப் ரோல் தான் சொல்லுவாங்க. அதுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிடிச்ச ஃபர்ஸ்ட் ரோல் பார்த்தா காப்பி ரைட்டிங். எஸ், ஐ லவ் காப்பி ரைட்டிங். எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் காப்பி ரைட்டிங் தான். நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போகிறீங்க, எங்கே போனீங்கனாலும் என்றைக்குமே ஒரு வீடியோ, ஒரு இமேஜுக்கு இருக்கிற என்கேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப அதிகம். உட்காந்து ஒரு பிளாக் போஸ்ட்டை படிப்பான்னு சொல்கிறதுக்கு, உட்காந்து ஒரு ரீல் பார்ப்போன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம உட்காந்து ரீல் தான் பார்ப்போம், நீங்களும் நானும் சரி. எப்பயுமே ஒரு வீடியோக்கோ ஒரு இமேஜுக்கோ இருக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டும் சரி, அந்த ஆர்ஓஐயும் சரி, எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் எங்கேயாச்சும் நீங்கள் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோலு டெக்ஸ்ட்டை படிக்கவே மாட்டோம். பட் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு டெக்ஸ்ட் பார்க்குறீங்க, அந்த மாதிரி பார்க்குற டெக்ஸ்ட்டை நின்று உங்களை நிற்க வச்சு படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக படிக்க வச்சு உங்கள் மைண்டை ஹூக் பண்ணது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்ஷனை எடுப்பா தம்பி, பார்த்துட்டு கம்முன்னு இருக்காத, சப்ஸ்கிரைப் பண்ணு, அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணு, பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்ட்டு உங்களை அந்த டெசிஷனை எடுக்க வைக்கிறவங்க யாருன்னா நம்மளோட காப்பி ரைட்டர் தான். ஏன் நீங்கள் வெறும் வீடியோவிலே இதை பண்ணிட்டு போகலாம். பட் இங்கே காப்பி ரைட்டிங்கிறது ஒரு பக்காவான ஆர்ட். யூ நீட் டு செல் வித் யுவர் வேர்ட்ஸ். எந்த இடத்துல வேணாலும் நம்ம டெக்ஸ்ட் எழுதலாம். ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்க்கு, ஒரு கேப்ஷனுக்கு, லிங்க்டின் போஸ்ட்க்கு, ஒரு இமெயிலுக்கு, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க்கு, எல்லா இடத்துலையும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை யார் வேணால் எழுதலாம். நீங்கள் எழுதலாம், நான் எழுதலாம். ஆனால் அது ஒரு காப்பி ரைட்டர் எழுதுனா பட் அது ஒரு பக்காவான காப்பி ரைட்டர் எழுதுனா அது படிக்கவே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் ஒரு என்கேஜிங்கான ரீலுக்கு, ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ என்கேஜ்மெண்ட் இருக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மோர் தென் 1 இயராக நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸில் ஒரு 200+ வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு ரீலுக்கு, ஒரு வீடியோவுக்கு இருக்கிற என்கேஜ்மெண்ட் வந்து வேறு ரகம். பட் இங்கே ஒரு பக்காவான டெக்ஸ்ட், ஒரு காப்பி ரைட்டர் எழுதின டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா இப்போ போட்டு காட்டுற பாருங்க. உங்களோட டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், சிம்பிள் லாங்குவேஜ் இருக்கும், ரொம்ப கிளட்டரெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும், அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நிறைய சைக்காலஜி இருக்கும். அந்த மாதிரி ரைட் பண்ணுறது தான் காப்பி ரைட்டிங். ஐ ரியலி லவ் தட் காப்பி ரைட்டிங். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நான் தான் பேசினேன், நான் ஸ்கிரிப்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இதை பேசி வச்சேன். பட் இவ்வளோ க்ளீனாக என்னால் பேச முடியாது அப்படின்னால ப்ளே பண்ணி காட்டிட்டேன். இந்த மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் பாசிட்டிவாக க்ளீனாக ரொம்ப அழகாக கால் டு ஆக்ஷனோட வேறு லெவலில் இருக்கும் காப்பி ரைட்டிங். வேறு லெவலில் இருக்கும் காப்பி ரைட்டிங். நீங்கள் லிங்க்டின் போனீங்கன்னா எக்கச்சக்கமான கோஸ்ட் ரைட்டர்ஸ், காப்பி ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட அந்த போஸ்ட் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போஸ்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், புல்லட்ஸில் இருக்கும். அப்படியே நம்மளை நெக்ஸ்ட் லைன் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க காப்பி ரைட்டர்ஸ். வெறும் காப்பி ரைட்டிங்கை மட்டும் வெறும் இல்லை, காப்பி ரைட்டிங்கை வச்சு ஒரு 6 ஃபிகர் பிஸ்னஸை பில்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ வேல்யூபுளான ஒரு விஷயம் தான் காப்பி ரைட்டிங். இந்த காப்பி ரைட்டிங் நீங்கள் எங்கெங்கே பண்ணுவீங்கன்னா
நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் போஸ்ட் பார்க்குறீங்க, அந்த போஸ்ட்டுக்கான கேப்ஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டில் இருக்கிற அந்த என்ன பேசுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட்டு அதை எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் ட்விட்டர், அதுக்கப்புறம் இமெயில் உங்களுக்கெல்லாம் வருது இல்லையா, அதை ரைட் பண்ணுறவங்க, பிளாக் போஸ்ட் ரைட் பண்ணுறவங்க, ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல காப்பி ரைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க, ஒரு வெப்சைட்டில் கண்டென்ட் போடுறாங்க, எல்லாத்தையும் எழுதுறது நம்ம காப்பி ரைட்டர்ஸ் தான். எஸ், யூ கேன் ஏர்ன் லாட் யூஸிங் காப்பி ரைட்டிங். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிடிச்ச ஒரு பக்காவான ரோல்னால் காப்பி ரைட்டிங் தான். நானே இன்ஃபேக்ட் காப்பி ரைட்டிங்கை கற்றுக்கிட்டு இருக்கேன். நானும் நல்லா தான் எழுதுவேன், பட் ஒரு பக்காவான காப்பி ரைட்டர்னு சொல்ல மாட்டேன். நான் இதையும் பக்காவாக கற்றுக்கிட்டு இருக்கேன். காப்பி ரைட்டிங்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு போய் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லா கம்பெனிலையும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது, எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும், அங்கே காப்பி ரைட்டிங்க்குன்னு கண்டிப்பாக ஒரு ரோல் வச்சுருப்பாங்க. அவ்வளோ டிமாண்டட்னு சொல்கிறத விட ஒரு பக்காவான ரோல். எனக்கு பிடிச்ச ரோல் காப்பி ரைட்டிங். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா? அதுக்கப்புறம் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிடிச்ச ஒரு ஜாப் ரோல் என்னென்னு பார்த்தா, நான் இதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும்? வாட், இன்றைக்கி தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், என்னை பற்றி பீப்புளுக்கு தெரியாது, நான் என்ன கம்பெனின்னு எனக்கே தெரியாது, இன்றைக்கி தான் நேமே வச்சேன், பட் இன்றைக்கி எனக்கு ஒரு பிஸ்னஸ் வருது, இன்றைக்கே சேல்ஸ் ஆகுது, இன்றைக்கே லீட்ஸ் வருதுன்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் சூப்பர் பவர். உங்களை பற்றி பீப்புளுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்குன்னு ஒரு அத்தன்டிசிட்டி இருக்காது, ஆனால் உங்களுக்குன்னு பிஸ்னஸ் வருது. அது வேறு வாய்ப்பே இல்லை, என்ன பண்ணிங்கனாலும் நடக்காது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். எஸ், எனக்கு ரெண்டாவதாக பிடிச்ச அந்த ஜாப் ரோல் என்னென்னா பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், பிபிசி. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இனிஷியலில் எனக்கு இந்த ஜாப் ரோலே பிடிக்காது. காசு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து லீட்ஸ் வரும், சேல்ஸ் வரும், கன்வெர்ட் ஆகும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதனால் இது எனக்கு பிடிக்காது. எஸ்இஓ பிடிக்கும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் நான் நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸில், மெட்டா ஆட்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு ஜாப் ரோல், செகண்டாக எனக்கு பிடிச்சது என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், பிபிசி தான். எஸ், நான் பிபிசியோட ஒரு பெரிய ஃபேன். எக்கச்சக்கமான கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கேன், நிறையா சொதப்பிருக்கேன், நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆட்ஸ் ரன் பண்ணால் காலையில் லீட்ஸ் வரும். இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கே லீட்ஸ் வருது, இன்றைக்கே சேல்ஸ் நடக்குதுன்னா தட் இஸ் சூப்பர் பவர். அதனால தான் எனக்கு பிபிசி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் லாங் ரன்னில் இது ஒர்க் அவுட் ஆகுதுனாலும், இப்போ தான் ஒரு சின்ன கம்பெனி, இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கிற கம்பெனினா பிபிசி தான் ஒரு பக்காவான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சேல்ஸ் நடக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கன்வர்ஷன் ஆகணும்னா பீப்புள் வந்து உங்களை நம்பினா தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் வாங்குவாங்க, உங்கள் சர்வீஸை வாங்குவாங்க, உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வராங்க பீப்புள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டு சர்வீஸை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேணும்னா லீட் ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பிபிசி அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இன்றைக்கி தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னாலும் சரி, 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா, ஒரு சேல்ஸும் வர மாட்டேங்குது, லீடும் வர மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, யார் வேணால் அந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணிகிட்டே வரலாம். இன்னொரு பக்கம் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அன்றைக்கி ஆட்ஸ் ரன் பண்ணி அன்றைக்கி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வர முடியும், லீட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும், சேல்ஸ் நடக்கும், கன்வர்ஷன் ஆகும். ஏன்னா கண் கூட பார்த்துருக்கேன். ஆட்ஸ் ரன் பண்ணனா லீட்ஸ் வரும், லீட்ஸ் கொட்டும். மொக்கையாக ரன் பண்ணால் எதுவுமே வராது. பட் நான் கண் கூட பார்த்துருக்கேன். எக்கச்சக்கமான பேர் வந்து இது யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் இனிஷியலாக ரிஸ்க் மாதிரி தான் இருக்குது, காசு போட்டு எதுவுமே வராது போயிடுச்சுன்னா அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் பர்ஃபெக்டாக ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீட்ஸ் கொட்டும். அதனால் எனக்கு செகண்ட் பிடிச்ச ஜாப் ரோல்னு பார்த்தா பிபிசி தான். இட்ஸ் ஹியூஜ். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் எல்லா இடத்துலையும் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச செகண்ட் ஜாப் ரோல்னு பார்த்தா பிபிசி தான். இந்த மாதிரி நான் சொல்கிற ஜாப் ரோலெல்லாம் பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா, இது எப்படி லேர்ன் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அது எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்காக டெடிக்கேட்டடான வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பிபிசினா என்ன அப்படின்ட்டு ஒரு வீடியோவும், காப்பி ரைட்டிங்னா என்னன்னு ஒரு வீடியோவும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவும் ஆல்ரெடி மேக் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நான் என்னோடய சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம 3வது ஜாப் ரோல் பார்ப்போமா? ஓகே, நான் இதுவரை சொன்னது எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தால் ஃபைனலாக நிறைய பிடிக்கும். இருந்தாலும் 3வதாக ஒரு ஜாப் ரோல் சொல்கிறேன்னு இல்லையா, அது என்னன்னா, நீங்கள் ஒரு லேர்னராக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் சர்வீஸ் ப்ராடக்டை கொடுக்குறவங்களாலும் சரி, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குன்னு இது எப்படி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் தேவையில்ல, நீங்கள் எந்த ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு பேனர் அடித்து எங்கேயும் ஓட்ட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. 0 ரூபீஸை பே பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? எஸ்,
கண்டிப்பாக ₹0 ஸ்பெண்ட் பண்ணி ₹0 ஸ்பெண்ட் பண்ணுறதா ₹0 வச்சுக்கிட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதனால தான் 3ஆவதாக எனக்கு பிடிச்ச ஜாப் ரோல்னு பார்த்தா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் தான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும். பட் இங்கே பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பிபிசின்றது வந்து தனியாகவே ஒரு ஜாப் ரோல். ஸோ நான் இங்கே வந்து பியூராக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பேசுகிறேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே வெறும் ஆர்கானிக்கான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஏன் அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படி சொல்கிறேன்னா, ஃப்ரீ மார்க்கெட், ஃப்ரீ வேல்யூ. உங்களோட ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக மார்க்கெட் பண்ணலாம். அங்கேருந்து லீட்ஸையும் சேல்ஸையும் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கத்திட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொன்னோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லாமே ஒரு பக்காவான ஜாப் ரோல் தான். பட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எனக்கு பிடிக்குன்றதுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் எங்கேயும் ஆட்ஸ் ரன் பண்ண தேவையில்லை. நீங்கள் எங்கேயும் போய் உங்களோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸும் பேனர் வச்சு ஒட்ட தேவையில்லை. நீங்கள் எந்த வெப்சைட் கூட இல்லை தேவையில்லை. உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட சர்வீஸ் ப்ராடக்ட்டை பற்றி நிறைய அத்தென்டிசிட்டியான வீடியோ போட்டே இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுறீங்க. உங்களோட பிஸ்னஸ் சுற்றி உங்களோட நேமை வச்சு உங்களுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா தான் ஒரு அல்டிமேட் சேல்ஸ் பேஜ். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் தான் ஒரு அல்டிமேட் சேல்ஸ் பேஜ். உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தான் ஒரு அல்டிமேட் சேல்ஸ் பேஜ். ஸோ இன்றைக்கி தேதியில் ஒரு ஃப்ரீயான மார்க்கெட் எதுனா இந்த சோஷியல் மீடியா தான். இன்கேஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணுறீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை கன்சிடர் பண்ணலாம். பிஸ்னஸ் ஓனர் கண்டிப்பாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும். நான் பண்ணுறேன் சர்வீஸை வாங்குன்னு சொல்லலை. இது யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவார். என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமான ரோல் இருந்தாலும் இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, காப்பி ரைட்டிங் இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருந்தாலும் இது எல்லாம் கடைசியில் எங்கே வந்து நிற்கும் குவியுன்னு பார்த்தா கடைசியாக சோஷியல் மீடியாவில் தான் வந்து நிற்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கனாலும் அந்த இடத்துல 90% சோஷியல் மீடியா தான் உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்குறீங்கன்னா யூடியூப்பில் ரிவ்யூ பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ பார்ப்பீங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சோஷியல் மீடியாவை வச்சு மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஆர்ட் அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியா தான். நீங்கள் சோஷியல் மீடியாவை இன்னும் லெவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா ஃப்ரீயாக ஒரு பர்சனல் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேஜை க்ரியேட் பண்ணாதீங்க. பர்சனல் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி உங்களோட மூஞ்சை காட்டி உங்களோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்கேஜிங்காக, ஃபன்னாக, எந்த மாதிரி வேணால் நீங்கள் உங்களோட கான்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட், சர்வீஸ், பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம். தட் இஸ் மை ஃபேவரட் ஜாப் ரோல். நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி தரேன்ட்டு பிஸ்னஸ் ஓனரை ஸ்ட்ரெயிட்டாக அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். பிஸ்னஸ் ஓனரும் சரி, லேர்னரும் சரி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆர்கானிக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை லெவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை அல்டிமேட் ஜாப் ரோல். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப் ரோல் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃப்ரீ மார்க்கெட், ஃப்ரீ வேல்யூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதாச்சும் வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், போட்டு விட்றலாம். இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், போட்டு விட்றலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.